சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. திரௌபதி மானம் காத்தவனே, லீலைகளெல்லாம் புரிபவனே. திரௌபதி மானம் காத்தவனே, லீலைகளெல்லாம் புரிபவனே. காரழகா பேரழகா பரந்தாமா வா வா வா. காரழகா பேரழகா பரந்தாமா வா வா வா. சின்ன 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 பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு ராமாயணம் 34வது நாள். ராமர் சுக்ரீவனிடம், நீ இந்த ரிஷிமுக மலையில் பதுங்கி மறைந்து வாழ்கிறாயே, வாலி நினைத்திருந்தால் உன்னை இங்கேயும் அழித்திருக்கலாம் அல்லவா? ஆனால் அவன் விட்டு வைத்ததுக்கு என்ன காரணம்? நீ தம்பி என்று, நீ உயிரோடு இருக்கட்டும் என்று தானே என்று கேட்கிறார். அப்போ சுக்ரீவன் அப்படியல்ல, என்னை அழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் துடிக்கிறான். ஆனால் இந்த மலைக்கு அவன் வர முடியாது. காரணம் என்னவென்றால், இது ஒரு பெரிய சாபம் இருக்கிறது. இந்த மலைக்கு அவன் வந்தால் அவன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறட்டும் என்று ஒரு சாபமிட்டிருக்கிறார் மாதங்க முனிவர் என்ற ஒரு ரிஷி. அதனால் இங்கே வரமாட்டான். எதற்காக அவர் சாபமிட்டார்? அது ஒரு பெரிய கதை, அதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லி அந்த கதையை துவங்குகிறான் சுக்ரீவன். துந்துபி என்ற ஒரு அரக்கன் இருந்தார். துந்துபி, இந்த துந்துபி மாயாவி, இந்த 2 பேரும் மண்டோதரியனுடைய சகோதரர்கள். மாயாவி ஏற்கனவே இறந்துட்டான், வாலி அடித்து கொண்டுட்டாங்கிறத நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு இந்த துந்துபி, இந்த 2 பேரும் மண்டோதரியனுடைய சகோதரர்கள், ராவணனுடைய மைத்துனர்கள். இந்த துந்துபி 1000 யானை பலம் கொண்டவன். அவன் உருவம் எருமக்கடா போல் இருக்கும். எருமக்கடாவுடைய வடிவம். அவன் ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு எதையாவது ஒன்று பண்ணணும், எவனாவது ஒருத்தன் கூட சண்டை போடணும் அப்படின்னு அதுக்கு தோணியிருக்கு. யாரை போய் கூப்பிட்டான் தெரியுமா? நேராக கடலரசங்கிட்ட போகிறான். சமுத்திரராஜனே வா, உன்னோடு நான் சண்டை கட்டணும், யார் செய்ப்பாங்கன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி சமுத்திரராஜனை அழைக்குது இந்த துந்துபி. சமுத்திரராஜன் பார்த்துட்டு, ஐயோ துந்துபியே, உன்னோடு சண்டை கட்டுற அளவுக்கு என்னிடம் பலம் இல்லை, உன்னை பணிந்து வணங்குகிறேன், தயவுசெய்து என்னை விட்டுவிடு அப்படின்னு கடல் அரசன் சொல்கிறான். சரி, நான் யாராவது ஒருத்தனோடு மோதணும், யாரு கூட மோதுறது சொல் அப்படின்னு துந்துபி சொல்லுது. அப்போ கடலரசன் சொல்கிறான், இமயவானிடம் போய் மோது, அதாவது இமயமலையோட போய் மோது, அதுதான் உனக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லுது. நேராக இமயமலைக்கு போகுது. இமயவனே வா, உன்னோடு மோத வேண்டும், உங்கூட நான் சண்டை கட்டி வெற்றி தோல்வியை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி போய் சண்டைக்கு அழைக்குது இமயவனை, அதாவது இமயமலை. இந்த துந்துபி அழைக்கிறத பார்த்துட்டு இமயமலை நேராக துந்துபியே, உன்னோடு சண்டை கட்டி நான் ஜெயிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லை, என்னால் முடியவும் முடியாது, அதனால் உனக்கு சரியான ஒரு பலவான் நான் இல்லை, வேற யாராவது நீ பாரு அப்படின்னு சொல்லுது. யாரை பார்க்கறது? வேற யாராவது ஒருத்தரோட போய் நான் மோதணும், யாரை பார்க்கறதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி துந்துபி கேட்குது. அப்போது இமயவான் சொல்கிறான், கிஷ்கிந்தையில், இந்த தேசத்தினுடைய தெற்கில் கிஷ்கிந்தையில் வாலின்கிற ஒரு அரசன் இருக்கிறான். அவன் வலிமையானவன், மிக வலிமையானவன். அவன் உன்னோடு சண்டை கட்டுவதற்கு சரியான ஆளும் கூட. நீ அவனை போய் கூப்பிடு என்று சொல்லி தப்பித்து கொண்டார் இமயவான். இமயமலையே இந்த துந்துபியை கண்டு
என்னால் முடியாதுன்னு சொல்லுது. அப்போ எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்தவன் இந்த துந்துபின்னு பாருங்கள். நேராக அந்த எறும்புக்கடா வாலியினுடைய அரண்மனைக்கு வருது. ஏ வாலியே, வெளியே வா, உன்னோடு நான் சண்டை கட்டணும், யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம், வெளியே வா அப்படின்னு சொல்லி வாலியை அழைக்கிறது. அப்போது வாலி, ஏ துந்துபி, நீ தாங்க மாட்டாய், பேசாமல் போய்விடு, என்னை தொந்தரவு செய்யாதே, நீ பெரிய ஆளாக இருந்தால் வெளியே வாடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது வாலிக்கு கோபம் வந்துடுது. வெளியே அந்த கதாயத்தை தூக்கிட்டு வெளியே வர்றான். 2 பேர்த்துக்கு பயங்கர சண்டை. 10 யானை பலம் கொண்ட துந்துபியும் அதே சமபலம் கொண்ட வாலியும் சண்டை கட்டினா எப்படி இருக்கும் பாருங்க. அதை விட இன்னொரு விஷயம், விசேஷமான வரம் வாங்கியிருக்கிறான் வாலி. எப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கான்னா, யாருகிட்ட அவன் சண்டை செய்கிறானோ அந்த சண்டை எதிராளியினுடைய பகுதி பலம் வாலிக்கு வந்துவிடும். மிச்ச பலத்தை வச்சு தான் அவன் சண்டை கட்டணும். பகுதி பலம் வந்தால் ஏற்கனவே இவன் பலவான், அவனுடைய பலம் பகுதி வந்தால் என்னாகும், இவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயிடுவான். அவனை எளிதில் ஈஸியாக அடித்து தூக்க முடியும். அப்படித்தான் வாலி எல்லாத்தோட சண்டை கட்டியிருக்கான், ஜெயிச்சிருக்கான். அதுக்கு காரணம் அவன் வாங்கிய வரம். ஆகவே துந்துப்பி வந்த உடனே 5 யானை, 1000 யானைனா 500 யானை பலம் இவனுக்கு வந்துடுது. மீதி 500 யானை, 2 பேர் சமம். அப்போ ஏற்கனவே இருக்கிற வாலியினுடைய பலம் வாலிக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக ஆகிவிடுகிறது. 2 பேரும் பயங்கர சண்டை. அப்படியே இன்றைக்கி இருக்கிற நிலையில் அமெரிக்கா ரஷ்யா 2 நேருக்கு நேர் மோதினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. உலகமே பார்க்குது, என்ன நடக்க போதோன்னு நினைக்குது. அந்த மாதிரி போட்டு அடி வீஸ். அப்போது ஒரு கட்டத்தில் துந்துபியினுடைய கொம்பை பிடிச்சி ஒவ்வொன்றா பிச்செறிகிறான். கொம்பை பிடிச்சி அப்படியே தலையோடு பிச்செறிகிறான். துந்துபி பயங்கரமாக கத்துது, வீருன்னு கத்துது. அது அவ்வளோ பெரிய உருவம். வீருன்னு கத்துனா எப்படி இருக்கும் பாருங்க, அப்படியே பூமியாக அதிருது. அந்த மாதிரி சத்தம். கடைசியாக பின்னங்காலை பிடிச்சி, அந்த எருமைக்கிடாவினுடைய பின்னங்காலை பிடிச்சி சுற்றுறான் பாருங்க. நம்ம குழந்தைய பிடிச்சி அப்படி சுற்றி வர்ற மாதிரி அப்படியே சுற்றுறான், சுற்றி வீசி விடுறான். ஒரு பல மைல் தொலைவில் போய் அதில் உடம்பு சிதறி போய் விழுகுது. அந்த உடம்பினுடைய அந்த முண்டம் ஒரு பக்கமாகவும், அதனுடைய கை கால் அது இதில் தனித்தனியாக செதறி போய், அதனோட மூளையெல்லாம் செதறி போய் பல இடங்களில் விழுகுது. அப்படி மாதங்க முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த தியான மண்டபத்தில், அந்த தியானம் பண்ணுற இடத்துல போய் இந்த துந்துபியினுடைய குருதி, ரத்தம், சில தசைகள் அது மேலே உளுந்து அந்த பூஜையை அசிங்கப்படுத்துறது. கண்ணை திறந்து அப்போ தான் இந்த மாதங்க முனிவர் சாபமிடுகிறார். அந்த மாதங்க முனிவர் யாருங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே நம்ம சபரித்தாயினுடைய குரு. அவர் சாபமிடுகிறார். ஏ வாலியே, உனக்கு பலம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களையும், அது என்னை போல சன்னியாசிகளை இவ்வளவு துன்பப்படுத்துகிறாயா நீ? இனிமேல் இந்த பர்வதமலைக்கு நீ வந்தா என்றால் உன்னுடைய தலை சுக்குநூறாக போகட்டும் என்று சாபமிடுகிறார். அந்த சாபத்தை நேராக சில பேர் பார்த்துட்டு போய் வாலியிடம் சொல்கிறார். வாலி பயந்து நடுங்குகிறார். அன்றிலிருந்து இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு அவர் வருவதில்லை. ஆகவே அதுதான் எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் நான் இங்கே தப்பிச்சு உயிரோடு வாழ்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்கிறான். இந்த துந்துப்பியும் மாயாவி 2 பேரும் ஏற்கனவே சொன்னேன், மண்டோதரியினுடைய சகோதரர்கள். என்னுடைய மைத்துனரை கொன்று விட்டான்னு சொல்லி ராவன் ஒரு முறை சண்டைக்கு வர்றான். இதெல்லாம் உத்தரகாண்டத்தில் இருக்குது. உத்தரகாண்டம், ராமாயணம் பட்டாபிஷேகத்துக்கு பின்னாடி உத்தரகாண்டம் வரும். அது யாருமே பெருசாக சொல்ல மாட்டாங்க. நான் அதை பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில்
உத்தரகாண்டத்தை சொல்லலான் இருக்கேன். அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ சுக்ரீவனுடைய விஷயத்துக்கு வருவோம். அப்போது அதோ அவன் இந்த துந்துப்பி செத்து கிடக்கிற அந்த எலும்புக்கூட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த எலும்புக்கூடு மலை போல, ஒரு பெரிய மலை போல அந்த வெள்ளை நிறத்தில் அந்த எலும்பு மட்டும் அப்படி கிடக்கு. இப்போ சுக்ரீவன் சொல்கிறான், நீங்கள் என்னை வாலியிடமிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா வாலிக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்தவன். அவன் நினைத்தா காலையில் ஒரு குதியில் அரபிக்கடல் குதிப்பான், அடுத்த நாள் அப்படியே கிழக்கு நோக்கி கொடுத்தா வங்கக்கடலில் குதிப்பான், அப்படியே தெற்கு நோக்கி குதிச்சா இந்து மகா சமுத்திரத்தில் குதிப்பான். இப்படி முக்கடலையும் 3 தாண்டி குதித்து நீர் எடுத்துட்டு வந்து அவன் பூஜை செய்வான். மிகப்பெரிய சிவபக்தனும் கூட. அப்படிப்பட்ட வாலி வீரம் கொண்டவன். அவனை நீங்கள் ஒரு அம்பால் அழிக்க முடியுமா? அதோடு அவனோடு நேருக்கு நேர் நின்றீர்கள் என்றால் உங்களுடைய பகுதி சக்தி அவனுக்கு போய்விடும். அப்போ ஏற்கனவே அவன் பலம் வாய்ந்தவன். உங்களோட சக்தியும் சேர்ந்தால் அவன் கதை உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். ஆகவே வாலியை எப்படி கொல்லப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. ஏன்னா எங்கள் அண்ணன் அவ்வளவு பலம் வாய்ந்தவன். உங்களுடைய திறமையை காட்டுங்கள், அப்போது தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். தயவு செய்து நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள்ங்கிறான் சுக்ரீவன். ராமர் அந்த துந்திப்பியினுடைய அந்த எலும்புக்கூடு மலை போல கிடந்தது. அந்த எலும்புக்கூட்டை தன்னுடைய காலினுடைய கட்டை விரலால் அப்படி லேசாக இப்படி வச்சு ஒரு உதை வச்சார். பல மைல் தூரம் போய் விழுந்தது. எல்லா கூட இருந்த குரங்குகள்லாம் அப்படியே குதிச்சு ஆஹான்னு குதிச்சுது. ஆனால் சுக்ரீவனுக்கு மட்டும் திருப்தி வரல. காரணம் என்னென்னா, வாலி உயிரோடு இரத்தத்தோடு தசையோடு இருந்த அந்த துந்திப்பி உருவத்தை தலையை சுற்றி 3 சுற்றி வீசினான். நீங்கள் அதனுடைய எலும்பு கூடுங்கிறது அதில் 3ல் 1 பங்கு வெயிட் தான் இருக்கும். அதை நீங்கள் வீசியிருக்கீங்க. இன்னும் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கிறது. இதோ இந்த ஆச்சா மரம் 7 மரம் இருக்கிறது. இந்த 7 மரத்தில் ஏதாவது உங்கள் அம்பு ஒரு மரத்தை மட்டும் அந்த சிரம் எடுப்பதை போல அப்படியே அந்த மரத்தை துண்டு போட்டு விட்டு உங்களுடைய அம்பு போட்டது என்றால் நான் நிச்சயமாக நம்புகிறேன் சுவாமினார். அப்போ உடனே இவர் அந்த 7 மரத்தையும் பார்த்தார். ஒரு அம்பை எடுத்தார். அந்த வில்லில் வைத்து நாணல் ஏற்றினார். வில்லை நல்லா இழுத்து வேகமாக குறிவைத்து அடித்தார். அந்த ஒரு மரம் மட்டுமல்ல, 7 மரத்தையும் அதனுடைய சிரத்தை வெட்டியது போல மொட்டை மரமாக்கி அந்த அம்பு அதற்கு மேலே 7 மரத்தையும் வெட்டி பக்கத்தில் இருந்த ஒரு குன்றில் போய் அப்படியே அந்த குன்றை அப்படியே ஓட்டு குன்றை பேத்து அது திரும்ப தன்னுடைய அம்பரைக்கு தன்னுடைய தோளுக்கு வந்தது. இதை பார்த்துட்டு சுக்ரீவன் குதிச்சான். பயங்கர சந்தோஷத்தில் குதிச்சான். சாமி, நான் சொன்னது உங்களை நான் பரிசோதித்ததுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் நிச்சயமாக வாலியை கொல்ல முடியும், வாலியை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி இன்னைக்கே போய் நாம் வாலியை கொல்லணும். எனக்கு சுதந்திரம் கொடுங்க, என்னை இந்த கிஷ்கிந்தைக்கு அரசனாக்குங்க, என்னோட மனைவியோடு நான் சேர்வதற்கான வழி ஏற்படுத்துங்க. அதுக்கு பின்னாடி பாருங்க, அந்த ராவணன் இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடிப்போம், அவனையும் அழிப்போம் என்று குதிச்சான். சரி, இப்போ நீ போய் வாலியை சண்டைக்கு கூப்பிடு. வாலி சண்டைக்கு கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை செய்கிறீர்கள். நான் நேரடியாக வர முடியாது, வந்தால் பகுதி பலம் போய்விடும் என்று அந்த வரம் இருப்பதால் நீங்கள் 2 பேரும் சண்டை செய்யும்போது நான் அவனை கொன்று விடுகிறேன். ஒரே அம்பில் அவனை கொன்று விடுகிறேன். அதோடு அவன் கதை முடிந்துவிடும். கவலைப்படாதே, போய் சண்டைக்கு அலை என்கிறான். உற்சாகமாக அதுவரையில் பயந்து கொண்டிருந்த சுக்ரீவன் இன்னைக்கு கிஷ்கிந்தை நகருக்குள் வீரமாக கம்பீரமாக ஏ வாலி என்று கூக்குரலிட்டு கொண்டு கிஷ்கிந்தை நகருக்குள் நுழைந்தான். அடுத்து சண்டை வரப்போகிறது. எப்படி வாலி உயிரை விடப் போகிறான்
என்பதை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் என்று தீருமே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.